அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய பொழுது எப்படி போச்சுன்னு தான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஃப்ரீனுக்கு டூர் இருக்கிறனால கொஞ்சம் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டேன். வெள்ளனே இல்லை, எப்பயும் போல தான் எழுந்திரிச்சிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா கடகடன்னு குக் பண்ணணுமா. 7:30க்கெலாம் மிஸ் வர சொல்லியிருக்காங்க. அந்த டூருனாலே பிள்ளைங்க வந்துட்டு மற்ற நேரத்தில் நம்ம எழுப்பினா எந்திரிக்க மாட்டாளுங்க. ஆனால் டூருன்னு சொன்னால் உடனே எந்திரிச்சிட்டா. அப்படின்னு எந்திரிச்சு, அம்மா நான் என்ன பண்ணணும், அம்மா எதை எடுத்து வைக்கணும், குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க மேடம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் டீயை போட்டுட்டு அதுவும் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் குடிச்சிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். என்னதான் இருந்தாலும் நம்ம டீ மாதிரி வருமா, குடித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பிரிஸ்காகவே மாறுவோம்ல. அது ஏதோ ஒரு டானிக் மாதிரி ஆயிடுச்சு. டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கைமா பிரியாணி தான் செய்யலான்னு இருந்தேன். பட் கரண்ட்டு வந்துட்டு நான் கரெக்டாக கறி அரிக்கும் போது போயிருச்சா. அதனால் சரி நம்ம கடகடன்னு குக் பண்ணணும். குட்டி குட்டியாக சிக்கன் பீஸை வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டேன். எப்பயும் போல் நான் ரெடி பண்ணுவேன்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும் போது இன்னமுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தான் போட்டிருந்தேன். கரண்ட்டு போய் சொதப்பிடுச்சு. அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஓகே தானே. அதனால தான் தண்ணியெல்லாம் கோச்சதுக்கப்புறமா இன்றைக்கி அளந்து வைப்போம்ல, அந்த பிரியாணி தான் செஞ்சேன். பாப்பாவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு யூனிஃபார்ம் எடுத்து வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கேனா, டவல் எடுத்து வச்சுருக்கேனான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு நானும் வேலைக்கு கிளம்பணும்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை கடகடன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு பாப்பாவுக்கு லஞ்ச் மட்டும் தான் பேக் பண்ணணும். மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மேடம் அவங்க அத்தா கூட போய் இருக்கிற ஸ்நாக்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு மாசாவும் ஏதோ சிப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தா போல் இருக்குது. அப்படியே அவளுக்கு லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அவளை போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரணும்ல. அதனால் நான் அஃப்ரா குட்டி அஃப்ரீனத்தா 3 பேரும் தான் போயிருந்தோம். அவள் போனதுக்கப்புறமா கடகடன்னு கிளம்பி வந்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல. அதனால் என்னோட லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அஃப்ரீனத்தாக்கும் பேக் பண்ணி வச்சுட்டு கிச்சனெல்லாம் நீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிற மாதிரி கொஞ்சம் கடகடன்னு தான் வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ண முடியும், காலையில் கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருப்போம்ல. அந்த மாதிரி தான் இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறனால என்ன ஒரு பிரச்சனைனா, காலையில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசிபி நம்மளே கண்டுபிடிச்சி செய்ய வேண்டியது இருக்குது. பட் பரவாயில்ல, அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அஃபினத்தாவும் கிளம்பிட்டாங்க. இப்போ அஃப்ரா குட்டியை வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு வேலைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அஃப்ரா குட்டி எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போன சிஸ்டர். ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் அழுதாங்க. இப்போ அவங்களுக்கு பழகி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கா. அவள் தான் வேலைக்கு போயிட்டு இதை நான் வரும்போது எடுத்த வீடியோ தான். வரும்போதே அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம குட்டி வாண்டையும் அள்ளி போட்டு வந்தாச்சு. ஏன்னா அஃப்ரீனுக்கு வந்துட்டு 6 மணிக்கு தான் 6 மணி வருவான்னு சொன்னாங்க அவங்க மிஸ். அதனால் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தவுடனே எப்பயும் போல் நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டீ போடுவோம்ல. காலை மாலை இருவேளையும் டீ குடிப்பது அவசியம்ன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது என்னன்னு தெரியலங்க, பழகி போச்சுங்க. குட்டி மேடம்க்கு வந்துட்டு பலூன் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. என் சிஸ்டர் வாங்கி கொடுத்தான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதே வரும்போது எடுத்து வந்துட்டு அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. நான் என்னோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த அடுப்பில் டீயை போட்டுட்டு வீடெல்லாம் ஃபஸ்ட்டு பெருக்கி விட்டுட்டேன். பெருக்கி விட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம பெண்ணாக உணர்ந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சிஸ்டர் சொன்னாங்க சாம்பிராணி போடாதீங்க சிஸ்டர், ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ஷால்லா அதை சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அஃப்ரீனுக்குமே பிடிக்காது. இப்போ கொசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால போடுறது. இது போட்டால் கொஞ்சம் கொசு வராமல் இருக்கா, அதனால தான். ஆனால் மாற்றணும், இதுவுமே நான் நினச்சிட்ருக்கேன் மாற்றணும்னு சொல்லிட்டு. இருக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறது, காலி பண்ணிடணும்ல. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் பெண்ணாக உணர்ந்துட்டேன். கொண்டையை போட்டுட்டு நைட்டியை போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் டீ குடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணணும்ல. அதான் ரெடி பண்ண போகிறேன். யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரே மாதிரி குக் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குக் பண்ணலாமேன்னு. அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அஃப்ரீன் வந்துட்டான்னு சொல்லிட்டு மிஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டீயை கடகடன் அவங்க கிட்ட வர வந்துட்டு இங்கே இருக்கோன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பாருங்கள் ஃபோன் வந்தனால இவ்வளோ இதாகிடுச்சு. இல்லைன்னா என்னோட அம்மாலாம் வந்துட்டு ரொம்ப நேரம் முன்னாடி வந்துலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம படிக்கும்போது இருந்திருக்கோம்ல. கிளம்பியாச்சு ஓமா. எதுங்கே போகிற இப்போ நீ? அப்படின்னு உன்னை விட்டுட்டு போயிட்டாலம்மா.
எப்படி போனா உன்னை விட்டுட்டு? இங்கே போனா வந்தோடனே அடிப்போ அக்காவ. உன்னை விட்டுட்டு டூருக்கு போயிருக்கா என்னம்மா? தங்க பிள்ளைய விட்டு போயிரு. போகலாம், அவளை விட்டு போயிடலாம். விட்டு போகலாமா கூப்பிட்டு போகலாமா? சரி. அவள் வெயிட் பண்ணட்டும், நமக்கு என்ன விடு. அஃப்ரீன் இருக்கட்டும், வெயிட் பண்ணட்டும், அவங்களே வச்சுக்கட்டும். அஃப்ரீனை மிஸ்ஸே வச்சுக்கட்டும். வேணாம், வச்சுக்கட்டும் மிஸ்ஸு. வேணான்னு சொல்றியா? அவங்க வச்சுக்கட்டும், உனக்கு என்ன? நீ தான் சண்டை போடுறீல அக்கா கூட. சண்டை போடுவியா? அக்கா கூப்பிட்டு வந்துடுவோமா? உனக்கு அக்கா பிடிக்குமா? யாருது? ஐயோ மாஷா. உன்னோடது இருக்கு செல்லாம், இங்கே இருக்கு செல்லாம், அங்கே வச்சிருக்கியாம்மா. சரி வா, அஃப்ரீன் அப்புறம் கூப்பிட்டு போயிடுவாங்க. வேற யாராச்சும் கூட்டு போட்டுமா? மன்சிலா மம்மிலாம் இல்லை, மாமா வந்துட்டாங்க பாரு. பாரு இங்கே பிலாலத்தான்ட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். அஃப்ரா குட்டிக்கு அவங்க அக்கா போகும்போது செம்மாளுக என்னை விட்டுட்டு அஃப்ரின் சொங்கின்னு போயிட்டாமா பஸ்ஸில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த என்ன சொல்கிறது, அந்த குழந்தைக்கே உரிய ஸ்லாங் அதெல்லாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அஃப்ரா குட்டிக்கிட்டேயுமே அது இருக்காது. இப்போ ஒரு 2 to 3 years, ஒரு 4 years வைங்களேன், அது வரைக்குமே அந்த மழலை பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும். கீழே போட்டோம். இது யார் காருமோ? யார் காரு? தொடக்கூடாதா? திட்டுவாங்களா? சரி போகலாமா? என்னதான் நான் டூருக்கு அமுச்சிட்டாலுமே எனக்குமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வேலையில் இருக்கும்போது கூட பேசிக்கிட்டே இருந்தேன். என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்கிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறான்னு தெரியல, தண்ணியில் விளையாடும்போது பார்த்து விளையாடுறாளான்னு தெரியல. அது வந்துட்டு நம்ம அம்மாவோட மைண்ட் செட் இல்லை, அந்த மாதிரி மாறிடும். பரவாயில்ல, அலமதுல்லா பிள்ளை நல்லபடியாக வந்துட்டாங்க. மிஸ் நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க. அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வந்துட்டு மனசு ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ மேடம் என்னென்னத்தை சாப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளோவா எதுவுமே சாப்பிடவே இல்லை. அவங்களுக்கு விளையாடுறதுக்கே பொழுது கரெக்டாக இருந்துச்சு போல இருக்குது. ஆனால் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டாங்க. ஜூஸை மட்டும் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருந்தா, சாப்பாடும் சாப்பிட்ருந்தா. இங்கே ஸ்விம்மிங் பூல்லலாம் குளித்தனால எப்பயுமே அவள் டூர் போயிட்டு வந்தால் உடனே குளிக்க வச்சிருவேன். இல்லைன்னு வைங்களேன், ஒரு மாதிரி அரிக்குது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாள். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காய விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் எண்ணெயும் இந்த ஷாம்பும் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருந்துச்சு. ஒரு சிஸ்டர் எந்த ஆப்பில் சிஸ்டர் நீங்கள் வாங்குவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுலாம் ஆஃபர் போடுறதோ அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சிஸ்டர். அப்படியே வாங்கிக்கிடுவேன். இதுதான் சொல்லிட்டு பர்டிகுலரெல்லாம் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி தான், ஏன்னா ஆஃபர் போடும்போது யூஸ் பண்ணிக்கிறணும்ல, அதனால தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நைட் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒயிட் குருமா இருக்கும்ல, அதான் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு சிக்கன் இருந்துச்சு, காலையில் பிரியாணி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருந்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வாங்கினதில் பாதி எடுத்து வச்சுட்டு தான் பாதி செஞ்சேன். அந்த பாதியில் காலையில் லஞ்சை முடிச்சாச்சு, நைட்டுக்கு டின்னரையும் அதிலே முடிச்சலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 குட்டியாக இருந்ததுனால 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகா. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா அளவை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு காலி ஆயிடுச்சு, சரின்னு சொல்லிட்டு அதை கடகடன்னு அரைச்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறலாம். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அது எல்லாமே ஆட் பண்ணலாம். இதுவே நான் வந்துட்டு மெட்ராஸ் சமையல் சிஸ்டர் பார்த்து தான் செஞ்சேன். மோஸ்ட்லி நான் அவங்களோட ரெசிபியை தான் நிறையா பார்ப்பேன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பர்ஃபெக்டாகவும் வருமா, அதனால தான். அதே மாதிரி செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. அவங்க கூட பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட பட்டாணி இல்லை. கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். அவங்க மஞ்சள் பொடி போட்டாங்க, அதனால் நானும் போட்டுக்கிட்டேன். அப்போ கூட மஞ்சளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலு. இதில் மெயின் ஹீரோவே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தான். தேங்காய் பால் ஊற்றுறதுனால தான் அது அந்த டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த தேங்காய் உடைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும்ல, அந்த மாதிரி தான். தேங்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 பால் எடுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பாலை வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும், திக்காக இருக்கும்ல, தலைப்பாலுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து தனியாக
வச்சுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு செகண்ட் பாலும் எடுத்து வச்சுக்கிறணும். அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம், தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் ஆப்பம் மாதிரி தான் தோசைக்கல்லை ஊற்றி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த பாலை எடுத்து வச்சிடலாம். அந்த பால் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம 2வதாக வடிகட்டினோம்ல, அந்த பாலை வந்துட்டு இப்போ சிக்கனில் ஊற்றிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். இப்போ ஊற்றிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவும் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம இஷ்டம்தான். இது நான் வீட்டிலே அரைச்சி மோஸ்ட்லி வச்சுருப்பேன். எப்போயுமே நம்ம வீட்டில் கரம் மசாலா இருக்கும். அது 1 டைம் அரைச்சா 6 மந்த்ஸ் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுட்டேன். இதில் வந்துட்டு முந்திரியும் கசகசாவும் அரைச்சி ஊற்றுனாங்க. நம்ம வீட்டில் கசகசா இல்லை, அதனால் நான் முந்திரி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் வந்துட்டு இந்த கிரேவியில் வேறு என்ன ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை ஆட் பண்ணலாம்ல, அதனால தான். யாருக்காவது தெரியலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ மிளகு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் மிளகு, ஜீரகம், சோம்பு அது 3மே சேர்த்து எப்பயுமே பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். பட் அந்த சிஸ்டர் மிளகு தான் போட்டாங்களா, அதனால் சரி நம்ம மிளகை நுணுக்கி போட்டுடலாம், அதனால் டேஸ்ட் மாறக்கூடாதுல்ல, அதனால தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு பெப்பரையும் அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுடலாம். பெப்பரும் பார்த்திங்கன்னா நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிறலாம். மாவு பார்த்திங்கன்னா தூக்கில் ஒரு பாதி அளவு இருந்துச்சு. நைட்டுக்கு ஓகேவாக இருக்கும். சரி இதை என்னத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அப்படியே என்ன சொல்கிறது, தூக்கிலே கரைச்சிடலான்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சா, அது போகட்டும்னு எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துச்சு. கடைசியில் நம்ம தலைவரி கொத்தமல்லி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கணும்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஃபினத்தை சொன்னாங்க, இதுக்கு பரோட்டா செஞ்சுதான் செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பரோட்டா பைத்தியம்னு சொல்லலாம். எது செஞ்சாலும் அவங்களுக்கு பரோட்டா வேணும். நான் இப்போலாம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கிரேவியில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு தோசை மாவுலேயே ஏதாவது செஞ்சு கொடுக்குறது. மைதா மாவோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லையா எனக்கு தோணுது. அதனால தான். அப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டிக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் அஃப்ரின் அம்மாவுக்கு ஊற்றிட்டு அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தாலா, அதனால் சீக்கிரம் தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டேன். இன்றைக்கி பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. என்ன சொல்கிறது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிறத நான் 10 நிமிஷமாக சுருக்கி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் லைஃப்பாக வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆஃப்ரா குட்டிக்கு ஊட்டி விட்டுடலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த மூடி போட்டு நம்ம தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மேடம் கூட்டி விட்டோன்னு வைங்களேன், பெரிய வேலையே முடிஞ்சிருச்சு. திடீர்னு ஆஃப்ரா குட்டி வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு சாப்பாடு விட்டுருக்கேன். சலன்னு மழை வந்துருச்சு. எங்கிட்டு தான் இருந்து வந்துச்சுன்னு தெரியல. இப்போ ஒரு 3 டேஸாகவே சென்னையில் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போவே நினச்சேன் மழை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் அஃப்ரா குட்டியை வந்துட்டு வெளியில் வச்சு சாப்பாடு விட்டுட்டு இருந்தேன்னா சலன்னு அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. நான் லெஃப்ட் ஹேண்டில் ஓட்டில் செல்ஃபி கேமரா எடுக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சில பேர் கேட்குறனால நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணிட்டேன். மழை வந்தனால நானும் அஃப்ரா குட்டியும் உள்ளே ஓடி போயிட்டோம். ஏன்னா இருக்க மழை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க பெஞ்சிச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சலன்னு கொட்டிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க. அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. இந்த vlog யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கூட இந்த காரை பார்க்கும் போதெல்லாம் அடுத்தவங்க காரு தொடக்கூடாது எனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா.